கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமேன். இந்த நாட்களில் கிறிஸ்துவின் அன்புடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்பானது சகலத்தையும் தாங்குமா, சகலத்தையும் சகிக்கும். அந்த அன்புக்குள்ள பொறாமை என்ன செய்யாது, இருக்காது. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யணும், இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்னா அங்கே தயவு இருக்கும், அங்கே சாந்தம் இருக்கும், நமக்குள்ள ஒரு இரக்கம் இருக்கும். அதுபோல் சாந்தமுடையவர்களாய் நம்ம என்ன செய்வோம், இருப்போம். இன்றைக்கி நிறைய பேரிடத்தில் சாந்தம் இல்லை, தயவு இல்லை, பொறுமை இல்லை. உடனே தன்னுடைய கோபத்தை என்ன செஞ்சிடும், வெளிப்படுத்துகிறோம். தன்னிடத்தில் இருக்கிற பொறாமை என்ன செஞ்சிடும், வெளிப்படுத்திடும். தன்னிடத்தில் இருக்கிற பெருமை என்ன செஞ்சிடும், நம்ம வெளிப்படுத்திடும். இந்த நாளிலே கூட கிறிஸ்துவின் அன்புடையவர் பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அவரை போல நம்ம எல்லாரிடத்துலையும் தயவுள்ளவர்களாக இருப்போம், அன்புடையவர்களாக இருப்போம். தனக்கு எதிராக ஏதாவது தீங்கு நடக்குது அப்படின்னா அதை சகிக்கிறவர்களாகவும் என்ன செய்வோம், காணப்படுவோம். ஏசப்பா பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டு நம்ம சபைக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய சாயல் நமக்குள்ளே இருந்து வெளிப்படும் போது அநேகர் நம்ம மூலமாக இயேசுவை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அறிந்து கொள்ளுவாங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு என்னங்கிறத நம்ம மூலம்தான் என்ன செய்வாங்க, பிறர் அறிந்து கொள்வாங்க. அதனால் அன்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தில் அன்பாக இருங்க, வேலை செய்கிற இடங்களில் அன்பாக இருங்க. அதுபோல் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலும் அன்புடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யுங்க, இருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் நீங்கள் சகிச்சுக்கிடுவீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் தாங்கி கொள்ளுவீங்க. உங்களுக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் அதையெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய அந்த உள்ளத்தை, அந்த சகிப்பு தன்மையை, அந்த அன்பே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் அந்த கிறிஸ்துவின் அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் நான் சகிக்கக்கூடிய அந்த பொறுமை, அந்த சாந்தத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பாட்ட கேட்கும்போது நிச்சயமாக அந்த அன்பை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதான் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அந்த கிறிஸ்துவின் அன்பு, நிறைவான தேவ அன்பு உங்களுக்குள் வரும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற குறைவுகள், கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, விட்டு கொடுக்க முடியாத தன்மை எல்லாம் என்ன செஞ்சிடும், அழிந்து போகும். அப்போ இந்த நாளிலே ஆண்டவரே, அந்த கிறிஸ்துவின் அன்பை எனக்கு தாங்க. அந்த அன்பு எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் எல்லாவற்றையும் நான் சகிப்பேன், எல்லா இடத்துல நான் இறங்கி போவேன், எல்லா காரியத்திலும் நான் விட்டு கொடுப்பேன். ஆண்டவரே, அந்த உம்முடைய அன்பை எனக்கு தாங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் ஊற்றப்படும். அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். நம்ம எந்த காரியத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த குறைவை நம்ம ஏசப்பாட்ட சொல்லி, இந்த குறைவை என்னை விட்டு எடுத்து போடுங்க, உங்கள் நிறைவை எனக்கு தாங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக அவருக்குள் இருக்கிற நல்ல குணாதிசயங்களை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கும் அவருடைய சாயலாக நம்மளை மாற்றுவதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணி அந்த கிருபைகளை நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், 13வது அதிகாரத்தில் அவர் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை.
நம்ம இயேசுவை பிரதிபலிக்கவே முடியாது. இயேசுவின் சாயலாக நம்ம இருக்கவும் முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நிலைத்திருப்போம். அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். ஆமாண்டவரே, உம்முடைய அன்பை எங்களுக்கு தாரும். அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்குள் இருக்கும்போது நிறைய பேர் அந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நாங்கள் கொண்டு வர முடியும் ராஜாவே. உம்மை போல எல்லாவற்றையும் சகிக்க தாங்கிக் கொள்ள எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் பிறர் மேல் அன்புடைய பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வசனத்தின்படியாகவே அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. இந்த வார்த்தையின்படி கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நாங்கள் சகலத்தையும் தாங்குவோம், சகலத்தையும் சகிக்க முடியும். அந்த கிறிஸ்துவின் அன்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின்படியே எங்களுக்குள் காணப்படுற குறைவை நீக்கி போடுங்க, நிறைவு எங்களுக்குள் உண்டாயிருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் எல்லாருக்கும் அந்த அன்பின் நிறைவு எங்களுக்குள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின்படியாகவே எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.